அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ஃபார்முலா டைப்புக்குள்ள உள்ள மேலதிக ஃபங்க்ஷன்ஸ்களை பற்றி. இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் SumIF, Trunc, பேஸ், டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், அதே போல் பைனரி டு டெசிமல், பைனரி டு ஆக்டல், பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் டு பைனரி, ஆக்டல் டு டெசிமல், ஆக்டல் to hexadecimal, hexadecimal to binary, hexadecimal to octal, hexadecimal to decimal, அதே போல் odd, even, round down அப்படின்னு சொல்லி இந்த 18 ஃபங்க்ஷன்ஸ்லையும் குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியலில் நாங்கள் பார்ப்போம். இதில் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் நாங்கள் எல்லா இடத்துலையும் பாவிக்கிறதுன்றது இலகுவாக விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இப்போ இந்த டெசிமல் டு பைனரியிலிருந்து ஹெக்ஸாடெசிமல் டு டெசிமல் வரைக்குமான குறிப்பிட்ட இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸ்களும் குறிப்பிட்ட ஒரு ஃபார்மேட்டில் வேல்யூஸை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு பாவிக்கிறது. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த இடத்துல மாத்திரம் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இப்போ இந்த டேபிளை பாவித்து இந்த டேபிளில் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வியை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். உதாரணமாக எனக்கு இப்போ இங்கே இந்த டேபிளில் இருக்க கேள்வி என்னென்னா, குறிப்பிட்ட இந்த சலரி என்ற ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து வேல்யூஸ்லையும் 1500க்கு மேற்பட்ட சலரியை பெற்றிருக்கிறவங்களோட மொத்த தொகையை எனக்கு தரணும். அதாவது 1500க்கு கூட எத்தனை பேர் சம்பளம் எடுக்கிறாங்களோ அவ்வளவையும் கூட்டி எனக்கு தர வேணும். ஸோ 1500 குறைந்ததை கூட்ட தேவையில்லைன்றது தான் என்ற கேள்வி. ஸோ இதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இதில் எந்த ஃபங்க்ஷனை பாவிக்கலாம்னு சொன்னால் SumIF, அதாவது குறிப்பிட்ட ஒரு கண்டிஷன்ஸின் அடிப்படையில் குறித்த ஒரு ஏரியாவுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை கூட்டுறதுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் SumIFன்றது. ஸோ இப்போ இந்த SumIFக்கு உதாரணமாக பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் SumIF அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த சிண்டெக்ஸ் உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரேஞ்ச் க்ரைட்டேரியா ஆப்ஷனலாக சம் ரேஞ்ச் என்று சொல்லி போட்டு இருக்கும். ஸோ இதில் ரேஞ்ச் எது நீங்கள் எந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள நம்பர்ஸை கூட்ட போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதில் குறிப்பிட்ட இந்த ஏரியாவுக்குள்ள இருக்க நம்பர்ஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு க்ரைட்டேரியாவை கேட்கும். ஸோ இந்த க்ரைட்டேரியா என்னென்னு சொன்னால் 1500 அல்லது 1500க்கு கூடிய நம்பர்ஸையும் மாத்திரம்தான் கூட்ட வேணும்ன்றது. ஸோ இதில் க்ரைட்டேரியாவை நாங்கள் ஏற்கனவே எப்படி கொடுக்க வேணும்னு பார்த்துருக்கோம். இங்கே என்ன செய்யணும்னா டபுள் கொட்டேஷன் மார்க்கனை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு உங்களோட கண்டிஷன் என்னவோ 1500 அல்லது 1500க்கு மேலேன்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி இப்போ ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள 1500க்கு மேற்பட்ட நம்பர்ஸுகளை மாத்திரம் கூட்டி குறிப்பிட்ட இந்த தொகையை தந்திருக்குது. ஸோ இது உண்மையாண்டு சொல்லி பார்க்க போகிறீங்க, டெஸ்ட் பண்ண போகிறீங்கடா ஈக்குவல் சம்மெண்டு சொல்லி கொடுத்து போட்டு இப்போ நீங்கள் சம் பண்ணலாம். இப்போ சம் பண்ணி குறிப்பிட்ட ஏரியாவை அப்படியே கூட்டியும் பார்க்கலாம். கூட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுக்குள்ளே விளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எத்தனை அல்லது எவ்வளவு மொத்தமாக வருது அப்படின்னு சொல்லி அவ்வளோ எத்தனை இதையும் கூட்டி. ஸோ இப்போ இதில் குறிப்பிட்ட மொத்த தொகை 19,190. ஆனால் SumIFல கூட்டப்பட்டது 17,869. என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த தொகை 1500க்கு குறைவாக இருக்குது. ஸோ இப்படி இந்த தொகை தான் எங்களுக்கு இங்கே கூட்டுப்படலைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். நீங்கள் அதையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஈக்குவலாக டைப் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இந்த வேல்யூஸ் மைனஸ் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் சரி SumIFல வந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1330 தரும். ஸோ குறிப்பிட்ட இந்த வேல்யூஸ் மாத்திரம் SumIF கூட்டலாம். ஸோ SumIF இலகுவாக ஒர்க் பண்ணுதுன்றதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட இந்த SumIFன்ற ஃபங்க்ஷனை பாவித்து விடைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது Trunc. இந்த Trunc என்ற ஃபங்க்ஷனை என்னத்துக்கு பாவிக்கலாம்னு சொன்னால் குறித்த ஒரு இடத்துல அல்லது நீங்கள் என்ன பண்ண போகிற வேல்யூஸின் அடிப்படையில் அதுலேயும் தசம இலக்கத்துக்கு பின்னால் என்ன பண்ண போகிற வேல்யூஸை நீங்கள் உங்களோட தேவைக்கேற்றவாறு லிமிட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாவிக்கலாம். லிமிட் பண்ணலாம் அல்லது தசமத்துக்கு பின்னால் வார இலக்கங்களை இல்லாமலும் செய்து முழு எண்களை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த Trunc என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். அதோட ஸ்டாண்ட் Truncate என்று சொல்லி இருக்கிறது. ஸோ அப்போ ஈக்குவல் Truncன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ உதாரணமாக நம்பர் மெத்தது டிஜிட், அதாவது நம்பர் டிஜிட் என்றோடு இதில் ஆப்ஷனலாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்பர் என்றோட்டு உதாரணமாக இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் 24 என்று சொல்லி நம்பரை டைப் பண்ணி அதே போல் தாசம் 2598 என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் தசமத்துக்கு பின்னால் இருக்கிற அத்தனை நம்பர்ஸையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடும். ஸோ தசமத்துக்கு பின்னால் உங்களுக்கு இதில் வர நம்பர்ஸுகளில் உதாரணத்துக்கு 2 நம்பர் தேவை அல்லது 3 நம்பர் தேவைன்னு சொன்னால் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ தசமத்துக்கு பின்னால் இருக்கிற நம்பர்ஸையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அல்லது இப்போ இதில் வந்து இப்போ நான் 3ன்ற மாதிரி எனக்கு 1 தான் தேவை அப்படின்ட்டு சொன்னால் நான் இங்கே 1 சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணேன்டா ஒரு நம்பரை மாத்திரம் தசமத்துக்கு பின்னால் எடுக்கும். இப்படி தசமத்துக்கு பின்னால் இருக்கிற நம்பர்ஸை வந்து நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறதுக்கு ரன்க பாவிக்கலாம். அதே இடத்துல ரவுண்ட் டவுன் அப்படின்ட்டு சொல்லி இருக்கிற ஃபங்க்ஷனும் வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது ரவுண்ட் டவுனுக்கு சொல்லி இருக்கிற சிண்டாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு சிண்டாக்ஸ் இருக்குங்க. அதில் ஒன்று நம்பர் மற்றது நம்பர் டிஜிட். இந்த ட்ரங்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் டிஜிட்ஸ் வந்து ஆப்ஷனல், ஆனால் இதில் வந்து கம்பல்சரி. ஸோ இதில் வந்து கட்டாயம் நீங்கள் பாவிக்க வேணும். ஸோ இப்படியான ஒரு இடத்துல இப்போ உதாரணமாக 24.1954 சொல்லி டைப் பண்ணிவிட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தசத்துக்கு பின்னால் எத்தனை நம்பர் தேவைன்னு சொல்லி கட்டாயம் டைப் பண்ணியே ஆக வேணும். இப்போ உதாரணமாக இதில் வந்து உங்களுக்கு 2 தேவைன்னு சொன்னால் 2 சொல்லி டைப் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா தசமத்துக்கு பின்னால் இருக்கிற 2 இலக்கங்களை மாத்திரம் எடுக்கும். ஸோ இந்த ரவுண்ட் டவுன் வந்து என்ன செய்யணும்னா தசமத்துக்கு பின்னால் இருக்கிற இலக்கங்களை லிமிட் பண்ணுறதுக்கு பாவிக்கிறது தான் ரவுண்ட் டவுன். ஆனால் தசமத்தையே இல்லாமல் அல்லது தசமத்துக்கு பின்னால் இருக்க இலக்கங்களை ஆப்ஷனலாக நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா லிமிட் பண்ணியும் பாவிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது ட்ரங்க். ஸோ இதுதான் ட்ரங்க் மெத்தட் வந்து ரவுண்ட் டவுன் என்ற ஃபங்க்ஷன்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசம். அடுத்ததாக பேஸ். இந்த பேஸ்ன்றது என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இந்த நம்பர்ஸ் கூட்டங்களுக்குள்ளே இப்போ 3 வகையான பேஸை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. அடிப்படையானது நிறைய நம்பர் பேஸ் இருக்குது. அதில் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா பைனரி இருக்குது, ஆக்டல் இருக்குது, அதே போல் ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. டெசிமல் வந்து அடிப்படையான ஒன்று. அப்போ இதில் இப்போ இந்த பேஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுத்துக்கு பார்க்கலாம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு இந்த 3 அடிப்படையில் எந்த பேஸில் இலக்கம் உங்களுக்கு தேவை குறித்த ஒரு வேல்யூக்குன்னு சொன்னால் அந்த வேல்யூஸுக்குரிய என்ன பேஸோ அல்லது அந்த என்ன வடிவமோ அதை உங்களுக்கு தரும். அதை சொல்கிறது வந்து இப்போ உதாரணமாக பேஸ்ன்னு சொல்லி அப்போ ஈக்குவல் பேஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. நம்பர் மெத்தட் வந்து ரேடிக்ஸ், அதே போல் ஆப்ஷனலாக மினிமம் லெங்க்தும் இருக்குது, எத்தனை இலக்கங்களில் குறிப்பிட்ட அந்த பேஸை டிஸ்பிளே பண்ண வேணும்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு 24 சொல்லி எடுத்துகிட்டு கமா வைத்து ரேடிக்ஸை கொடுக்குறேன் 2. நம்ம பேஸ் வந்து 2 பைனரி. ஸோ பைனரியில் எனக்கு தேவை என்று சொன்னால் இந்த 24க்குரிய பைனரி ஃபார்மேட் எனக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்டா குறிப்பிட்ட இப்படி 2 பேஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிவிட்டேன்னு சொன்னால் 24க்கான பைனரி ஃபார்மேட் வந்து 11000 என்று சொல்கிறது. ஸோ இதே இடத்துல எனக்கு இப்போ இந்த பேஸில் 8 வந்து கொடுக்குறேன். 8 வந்து என்னென்னு சொன்னால் ஆக்டலுக்குரிய ஃபார்மேட்டு. ஸோ ஆக்டல் வடிவத்தை வந்து எனக்கு தரும் 8 கொடுத்தேன்னு சொன்னால். அப்போ 30ன்றது வந்து ஆக்டலுக்குரிய வடிவம், அதாவது 24க்கான ஆக்டலுக்குரிய ஃபார்மேட் வந்து 30 இருக்கும். அதே இடத்துல இப்போ உதாரணமாக நான் வேறொரு இலக்கத்தை கொடுக்குறோம். இப்போ பெரிய இலக்கம் ஒன்றை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு 1250 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வந்து இது ஹெக்ஸாடெசிமலில் தேவைன்னு சொன்னால் ஹெக்ஸாடெசிமல் வந்து வடிவம் என்னவான்னு சொன்னால் 16, அதாவது 0 to 9 மற்றது A to F. ஸோ அப்போ இதில் வந்து எனக்கு தேவை வந்து ஹெக்ஸாடெசிமலுக்குரிய 16 என்ற ஃபார்மேட் இதை கேட்குறேன்னா. ஸோ இந்த ரெடிக்ஸ் வந்து 16 இருக்குது. அப்போ நான் இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ண வேண்டும் சொன்னால் எனக்கு 1250க்குரிய ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட் என்னவாக இருக்குண்டா 4E2 இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த பேஸ்ன்ற ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் ஹெக்ஸாடெசிமல் பைனரி ஆக்டல்ன்ற குறிப்பிட்ட இந்த ஃபார்மேட்டுக்குரிய பேஸை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு அல்லது இந்த குறிப்பிட்ட வேல்யூஸுக்குரிய பேஸை பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த வடிவத்தின் அடிப்படையில் நீங்கள் பேஸ்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ இதை வந்து இப்படி பேஸை பாவிக்காமல் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனில் பாவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டெசிமலில் இருந்து பைனரியை காண போகிறீங்க. அப்போ ஈக்குவல் டெசிமல் டு பைனரி அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்பர் மற்றது பிளேசஸ் கேட்கும். அப்போ இதில் வந்து நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் 24 சொல்லி கொடுத்துட்டு இங்கே இப்போ பிளேசஸ் வந்து நீங்கள் தேவைண்டா கொடுக்கலாம், தேவையில்லைண்டா விடலாம். இப்போ இதில் வந்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே பார்த்த வேல்யூஸை தரும். அதே போல் இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஆக்டல் இப்போ டெசிமல் டு ஆக்டல் பார்க்க போகிறீங்க என்று சொன்னால் தனிப்பட அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா டெசிமல் டு ஆக்டல் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ உங்களுக்கு 24 சொன்னால் 24 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வேல்யூஸ் உங்களுக்கு தரும். அப்போ ஏற்கனவே 30 தந்தது உங்களுக்கு இலகுவாக பேஸ் தந்ததே இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஹெக்ஸா டெசிமலுக்கு இப்போ பார்க்க போகிறீங்கன்னா ஈக்குவல் டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமல் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ இதில் வந்து டெசிமல் டு ஹெக்ஸா டெசிமலை டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ உதாரணமாக 1250க்கு நாங்கள் பார்த்தோம். நாங்கள்
1550 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த வேல்யூஸை தரும். ஸோ அப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே போல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து நீங்கள் பாவிக்கலாம். அதாவது இப்போ பைனரி வேல்யூஸ் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் பைனரி வேல்யூஸுக்குரிய டெசிமலை காண்றதுக்கு இப்போ பைனரி டு டெசிமல்ன்றதை கொடுக்கலாம். நீங்கள் டெசிமல் வேல்யூஸ்ன்றது நாங்கள் வளமையாக பாவிக்கிற நம்பர்ஸ். அதே போல் பைனரி ஹெக்ஸா டெசிமல் ஆக்டல்ன்றது வந்து கம்ப்யூட்டரில் பாவிக்கப்படுற நம்பர்ஸ். ஸோ நம்ம வடிவங்கள் இதுகள் தான் உங்களுக்கு இலகுவாக விளங்கிக்கொள்ள வேண்டியது. ஸோ இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு பைனரி இலக்கம் இங்கே இருக்குது. இந்த பைனரிக்கான டெசிமலை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம், ஈக்குவல் பைனரி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு பைனரி டு டெசிமல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி போட்டு பைனரி வேல்யூஸை கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டெசிமல் வேல்யூவாக தரும். ஸோ இப்போ இது வந்து என்ன, குறிப்பிட்ட வேல்யூஸ்லேருந்து இந்த மாதிரி வேல்யூஸுக்கு கன்வெர்ட் பண்ணி குறிப்பிட்ட அந்த எங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து பார்க்குறது. இப்போ டெசிமல் ஃபார்மேட்டை பார்க்குறது, பைனரி ஃபார்மேட்டை வந்து சொன்னால் இப்போ டெசிமல் வேல்யூஸுக்கு பைனரி ஃபார்மேட்டை பார்க்குறது. ஸோ இப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை பாவிக்கலாம் ஹெக்ஸா டெசிமல் வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஹெக்ஸா டெசிமல் டு ஈக்குவல் ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ ஹெக்ஸா டெசிமல்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி நம்பரை கேட்கும். ஸோ இங்கே ஹெக்ஸா டெசிமலை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1250 சொல்லி தரும். ஸோ இப்படி குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் பாவித்து உங்களோட தேவையில் நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு தேவைப்படுற சந்தர்ப்பத்தில். அடுத்தது ஒட். இந்த ஒட்டுன்ற நம்பரை என்னதுக்கு இந்த ஃபங்க்ஷன் என்னதுக்கு பாவிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் ஒட்டுன்ட்டு சொன்னால் ஒற்றை இலக்கங்கள். அதாவது இப்போ இரட்டை இலக்கங்களில் இருக்கிற நம்பர்ஸு ஒன்றை கூட்டி ஒற்றை இலக்கங்களுக்கு மாற்றி எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஒட்டுன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போ ஈக்குவல் ஒட் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக நம்பர் அப்படின்ட்டு சொல்லி கேட்கும். உதாரணத்துக்கு 22 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் 22 வந்து ஒரு ஈவன் நம்பர், அதாவது இரட்டை இலக்க நம்பர். அப்போ இதில் வந்து இப்போ ஒட்டுன்ற வேல்யூஸ் என்னவாக இருக்குன்னா 23 இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த 22 வந்து ஒட்டு இலக்கமாக மாற்ற வேணுண்டா அது அட் பண்ணும், ஒன்றை அட் பண்ணி மாற்றும். ஸோ இப்போ இப்படி வந்து நீங்கள் ஒட்டு ஏதாவது ஒரு இடத்துல தேவைன்னு சொன்னால் அந்த ஒட்டுன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் இலகுவாக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஈவன் வந்து ஆப்போசிட், இப்போ ஒட்டுக்கு ஆப்போசிட் ஆனது ஈக்குவல் ஈவன் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளையங்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்பர். ஸோ இதில் வந்து இப்போ 23 சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா 24 வரும். ஏன்னு சொன்னால் ஒட்ன்ற 23ன்றது ஒட் வேல்யூ, அதுக்கு அடுத்ததான வேல்யூ எதுன்னு சொன்னால் 24. ஸோ ஒன்றை அட் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ இப்படி வந்து குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை நீங்கள் எக்ஸலில் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் பாவித்து உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் இலகுவாக நிறைவேற்றி கொள்வதுக்கு முடியும். நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியலில் பார்த்த அனைத்து ஃபங்க்ஷன்ஸ்களும் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்று சொல்லி. அப்படி விளங்கலைன்னு சொன்னால் இந்த காம்படிஷன்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் உங்களோட கேள்விகளையும் சந்தேகங்களையும் வந்து கேட்டு விளங்கி கொள்ளலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனையும் அமர்த்தி வைங்க. உங்களுக்கு அடுத்து நாம் வெளியிட போகிற வீடியோக்கள் வந்து இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.